100 மார்க்குக்கு வந்து நான் திமுக ஆட்சிக்கு நான் இவ்வளவு மார்க் கொடுப்பேன். நான் ஐடியா இல்லை சார். என்ன ஒன்று கொடுத்துருக்கோங்க சார்? ஒரு 10 கொடுப்பேன் சார். 10 கூட ரொம்ப கம்மியா இருக்கு இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் கொடுக்க முடியாது சார். என்னத்துக்கு கொடுக்கணும் காரணம்? திமுக அரசுக்கு ஒரு 100 மதிப்பெண்ணுக்கு நான் இவ்வளவு மார்க் கொடுக்கணும், நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க நெகட்டிவ்ல எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். மைனஸ்ல ஏதாவது ஒரு ரேஞ்ச் சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். வேஸ்ட்டுங்க இந்த டிஎம்கே எல்லாம். திமுக ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட 4 ஆண்டுகள் நிறைவடைய போது அவங்களோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? அவங்க என்ன செய்தாங்கன்னே தெரியல எனக்கு. வேஸ்ட். அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆட்சின்றது சொல்றதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிறாங்க. அவங்க பிள்ளைய மேலே கொண்டு வரணுன்றதுக்காகவும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காகவும் இதுக்காக வேண்டிதான் வந்து அவர் வந்து ஆட்சியில் அவங்க ஆள்றாங்களே தவிர மக்களுக்காக இது ஆட்சின்னு வந்து கிடையவே கிடையாது. மக்களுக்காக ஆட்சின்றாங்க, மக்களுக்காகவே கிடையாது. அவங்க குடும்பத்துக்காக தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டதான் நம்ம ஜெயிக்கிறோம். மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க? மக்கள்கிட்ட நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதை செய்தீங்களா? காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. ரெண்டாவது ஒரு பையன் வந்து என்ன பண்ண முதலமைச்சர் ஆக்கினா அந்த முதலமைச்சர் ஆக்குறது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவங்க பேட்டிலேயே? நாங்க வந்து குடும்ப ஆட்சி நாங்க நடத்த மாட்டோம் தானே சொன்னாங்க. நீங்க குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நீங்க குடும்ப ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க. பையனும் அதே பேட்டி தான் கொடுத்தாரு. நான்லாம் வந்து சினிஃபீல்ட்ல தான் இருப்பேனே தவிர நான் வந்து இதுக்கு ஆட்சிக்கு இதுக்கெல்லாம் போக மாட்டேன். அவர் சொன்னதை அவர் செய்தாருங்களா? ஒரு செங்கல் எடுத்து காமிச்சார். இவர் போய் பார்த்தாரு செங்கல் எடுத்து அங்க செங்கல் கட்டுறாங்களா இல்லையான்றத. ஏன் இப்படி போய் பேசணும்? இந்த 4 வருஷத்துல அவங்களோட சாதனைகள் நீங்க என்ன சார்? சாதனைன்னு சொல்றது என்னன்னா அவங்க நல்லா போட்டோ ஷூட் எடுப்பாங்க. மற்றபடி எதுவும் பெருசா பண்ணல. அவங்க சொன்ன கமிட்மெண்ட் என்ன பண்ணாங்க, நீட் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் எதுவுமே அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல. ஊழல் பண்றவங்க ஜெயிலுக்கு போறாங்க, திருப்பி அவங்களே விளையாடுறாங்க, அவங்களே திருப்பி மினிஸ்டர் வராங்க. இதுதான் அவங்களோட சாதனை. மனவேதனை தான் சார். எல்லாருக்குமே இருக்கிற வேதனை தான் எனக்கும் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ப்புன்னு சொன்னாங்க. அதுல எதனா தீர்த்து மாதிரி ஒன்று இல்ல சார், எதுவுமே இல்ல. பிரச்சனை அதிகமாச்சாண்டி கம்மியான மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒன்று என்னன்னா, ஃப்ரீ பீஸ்லாம் கட் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையான பேசிக்கான என்ன நீட்ஸோ அதை மட்டும் பண்ணாலே போதும். அதுக்கு இவங்க திமுக எதுக்கு இருக்காங்க? வேஸ்ட். இத்தனை வருஷம் 50-60 வருஷமா இருக்கிறாங்க. ஏழையாக தான் இருக்கான், பணக்காரனாக தான் இருக்கான். என்ன சேஞ்ச் பண்ணாங்க? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? திருப்தியா இல்ல. ஏன்னா திருப்தியா இல்ல, அது எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளவுதான். திருப்தியா இல்ல. இல்ல எதுவுமே அவங்க சொன்னதை கொஞ்சம் பண்ணல. இப்போ கரண்ட் பில்லாம் 1 மந்த் ஒரு தடவை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? நிறைய மேக்சிமம் மக்களுக்கு உண்டான செயல்பாடு எதுவும் பண்ணல. இல்லையே, யாருன்னா கேளுங்க. நான் மட்டும் சொல்ல, இங்க இருக்காங்களா வேற யாருன்னா கூப்பிட்டு கேளுங்க. ஹாப்பியா இருக்காங்களா எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நிறைய எக்ஸாம்பிள் இல்ல ப்ரோ. நீட்டு ரத்துன்னு சொன்னாங்க ப்ரோ, பண்ண முடிஞ்சுதா? எல்லா ஒயின் ஷாப்பை மூடுவோன்னு சொன்னாங்க, பண்ண முடிஞ்சுதா? எலக்ட்ரிக்கல் வந்து மந்த்லி 1 ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க, பண்ணல. இன்னும் நிறைய இருக்குது அப்படியே. இப்போ மாசம் எடுக்காதனால நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆமா ப்ரோ, பயங்கர ப்ராப்ளம் ப்ரோ. இப்போ 2 மாசம் ஒரு தடவை காட்டினா 5000 மேலே போவோம். மாசம் எடுத்தானா நமக்கு 1000 தான் வரும். உங்களுக்கு நார்மலா கரண்ட் பில் எவ்வளவு? கரண்ட் பில்லு 4000 வரும். 4400 ரூபாய். மெசேஜ் இப்போ நீங்க மாசம் எடுத்தீங்கன்னா 1500 உள்ள வந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ். பயங்கர பெரிய மைனஸ், ரொம்ப மைனஸ். இப்போ 2026ல திமுக வந்து நம்ம 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கணும்ன்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இல்ல அது கஷ்டம்தான். ஏன் சார் கஷ்டம் ப்ரோ. அது நீங்க பாப்பீங்களா எலெக்ஷன் ரிசல்ட்ல? ஒரு 100 மதிப்பெண்ணுக்கு நான் இவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? யாருக்கு? திமுக ஆட்சியா? 35 கூட கிடையாது. பாஸ் மார்க் கூட இல்லையா? இல்ல. அவ்வளவுதான். என்ன ஆச்சுன்னா வெறுப்பு இல்லை ப்ரோ. நீங்களே இருக்கீங்களா, உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? முன்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. அதை பத்தி தெளிவா யார்கிட்ட சொல்றாங்களா இவங்க? அவங்களுக்கு வேலையாகணும். ஏன் அவங்க ஸ்கூல்ல போய் நிறுத்த சொல்லுங்க. சன்ஷைன் ஸ்கூல்ல போய் நிறுத்த சொல்லுங்க. இந்திய அவங்க ஸ்கூல்ல போய் நிறுத்த சொல்லுங்க. அங்க எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுறான், தமிழே கிடையாது. நீங்க தமிழ்ல பேசுனா வெளில நிக்க வைக்கிறாங்க. போய் பார்க்க சொல்லுங்க. அங்க 2 ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் எங்க ஸ்கூல்ல கட்டி வச்சிருக்காங்க? கூவத்துல போய் கட்டி வச்சிருக்காங்க ஸ்கூலை. அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டுங்களா? அப்போ அவங்க என்ன வேணாலும் மக்களை ஏமாத்துதாங்க இந்த ஆட்சி. மட்டகாரமான ஆட்சிங்க இது. மக்களுக்கான ஆட்சியே கிடையாதுங்க, குடும்பத்தின் ஆட்சி தாங்க இங்க நடக்குது. வெற்றி அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்றீங்க. 100%ங்க. அப்படின்னா அவங்க செய்தாங்க. சாராயம் நாங்க வந்து ஒழிப்புன்னு சொன்னாங்க, செய்தாங்களா? உற்பத்தி பண்றாங்க. காலையில என் வீட்டாண்ட வாங்க, நான் காமிக்கிறேன். 5:30 மணில இருந்து நடக்குது. என் வீட்டாண்ட வாங்க, நான் காமிக்கிறேன். 5:30 மணில இருந்து நடக்குது. நேத்து ஒருத்தரை பாக்குறேன். நேத்து தான் ஒருத்தரை பாக்குறேன். ரோட்லயே பப்ளிக்கா விற்கிறாரு. எப்படி சட்டையை தூக்கிட்டு வித்துனுக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது இங்க வந்தா விற்பாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை தூக்கிட்டு எடுத்து கொடுக்குற காலைல 6:30 மணிக்கு. இவ்வளவு மட்டகரமா நடக்குது. காவல்துறை என்ன பண்றாங்க? வேடிக்கை பாக்குறாங்க.
காவல்துறை பக்கத்துல தாங்க இருக்கு. வாங்கிட்டு போறான், வண்டியில வாங்கிட்டு போறான், குடிச்சிட்டு போறான், அவனை பிடிக்கணும்ல. ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சி இஷ்டத்துக்கு ஃபைனை போடுறீங்க. 3 பேர் ஏறினான்றீங்க, 2 பேர் ஏறினான்றீங்க, வண்டியில லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறீங்க, இன்சூரன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறேன்றீங்க, எல்லாமே பண்றீங்களே. அவன் குடிச்சிட்டு வரானே, அவனே பிடிக்க மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல தானே நிக்கிறீங்க, ஒயின் ஷாப் பக்கத்துல நிக்கிறான், அவன் பார்ல போயிட்டு குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போறான். நீங்க வேடிக்கை தானே பாக்குறீங்க. போலீஸும் இதுல உடந்தையாக தான் இருக்கு. அவங்களுக்கு அதாவது சொல்றாங்களே, அவங்க எல்லாமே கட்டமை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்கிட்டாங்க. எல்லா மீடியா அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க சொல்றதான் போடணும்ன்ற மாதிரி அவங்க விலை. அதனாலதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை தெரியுங்களா, எல்லா யூடியூப் சேனலை ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாமே பண்றாங்க, ஓப்பனா பண்றாங்க. ஏன்னா பப்ளிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் போட்டால் பப்ளிக் பார்க்குறாங்க நியூஸை, அது பண்ண விடுறதில்ல. அதுதான் விஷயமே. இவங்க செய்யற முக்கால்வாசி அயோக்கியத்தனம் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல தான் பண்றாங்க. யூடியூப்ல தான் சொல்ல முடியுது, சேனல்ல சொல்ல முடியல. சேனல்ல எல்லாரும் வேலைக்கு வாங்கி வச்சுக்கின்னு இவங்க சொல்றதை மட்டும் தான் ஜால்ரா போட்டு நீ பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ இவ்வளவு குறைகள் இருக்கு சார். நாடாளுமன்ற தேர்தல் இப்போதான் முடிஞ்சு சமீபமா. எப்படி சார் 40க்கு 40 மக்கள் கொடுக்குறாங்க? 40க்கு 40 வந்து எத்தனை கோடி அவங்க செலவு பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை கோடி அவங்க செலவு பண்ணிருக்காங்க? நல்லா இருக்குல்ல, பெட்ரோல் விலையை பாதியா குறை பண்ணாங்களே. இல்லையா? அவங்க ஒன்றும் குறைக்கலையே. அவங்கள குறைச்சாங்க. வாக்குறுதியில இருந்ததுல என்னன்னு குறைச்சாங்க? சரி, பாதி சொன்னீங்களே, பாதியா குறைச்சாங்க. ₹1 ₹2 குறைச்சிட்டு பாதி அது சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு தான் ஜிஎஸ்டி, இவங்க தான் 50% வாங்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கல, இவங்க தான் வாங்குறாங்க. இவங்களுக்கு அதை குறைக்க சொல்லுங்க, இன்கம் அதில் குறைக்க சொல்லுங்க. அதில் குறைச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக குறைய போகுது. இதெல்லாம் அதாவது என்ன சொன்ன, மக்களுக்கு இது விழிப்புணர்வு பண்றதே கிடையாதுங்க. கேட்டால் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க பண்ற தப்பு எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழிய போட்டு இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு, மக்கள்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்குறாங்க. திமுக ஆட்சிக்கு 100 மதிப்பெண்க்கு நான் எவ்வளவு கொடுப்பேன், எவ்வளவு கொடுப்பீங்க? 100% கூட கொடுக்க மாட்டேன், 0% தாங்க கொடுப்பேன். ஒண்ணுமே செய்யலங்க. இன்னைக்கு அவதிப்படுறாங்க மக்களுங்க, வந்து எவ்வளவு பேர் அவதிப்படுறாங்க. என்ன செய்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க குடும்பத்தை தான் காப்பாத்திக்கிறாங்க, இவங்க ஆட்சி தான் நடத்துறாங்க, இவங்களுக்கு தேவையானதை தான் எல்லாமே. இந்தி திணிப்பு கொள்கை நான் என்ன சொல்றாங்க மேல சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு மொழியை நீ கத்துக்கணும் தான் சொல்றாங்களே தவிர இந்திய தான் கத்துக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை. இதை தப்பா திணிக்கிறாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியுதுங்க எல்லா விஷயமும். இவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் நம்புறதுக்கெல்லாம் இங்க யாரும் ஆளு கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. ஏன் அன்பில் பையன்மொழி, அவர் பையன் என்ன படிக்கிறாரு? சமஸ்கிருதம் தான், இதுதானே சான்ஸ்கிரிட், பிரெஞ்சு தானே படிக்கிறாரு. போய் கேளுங்க அவரை. அவர் தானே நடத்துறாரு ஸ்கூல்ல. ஏன் தமிழ் இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்த சொல்லுங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து செய்ய சொல்லுங்க. யார் வேணான்னு சொன்னாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? முன்மொழிகை கொள்ளை. உன் பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவன் அந்த மொழியை நீ படிக்கணும்னு நினைச்சினா அந்த மொழி படி. இல்ல வேற ஸ்டேட்ல ஏதாவது ஒரு மொழி நீ கத்துக்கணும்னு நினைச்சு, இப்போ நான் ஒரு பேங்க்குக்கோ இல்ல ஏதோ ஒரு வேலை ஷிஃப்ட் ஆகி நாங்க போறேங்க, எனக்கு படிக்க தெரியாது, புரியுதுங்களா? அந்த இடத்துல போய் அவன் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணும்போது அவன் அந்த மொழியில அவன் பேசுறான். பேசும்போது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்ப நான் ஒண்ணு கத்துக்கணும். இது புரியுதுங்களா? நான் ஒண்ணு கத்துக்கணும் அந்த மொழியை நான் பேச முடியும். படிக்க கூட வேணாங்க, தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதான கொள்கை. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்றதுல? இதுல தப்பே கிடையாது. இப்போ 2026 தேர்தல்ல 200 தொகுதிகளுக்கு மேல வந்து வெல்லு கொண்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? 200 தொகுதிக்கு மேல திமுக வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. இவங்க காசு கொடுக்காம வெற்றி பெற சொல்லுங்க. இவங்களுக்கு தைரியம் இருந்தா காசே கொடுக்காம உண்மையை பேசி இவங்களை வெற்றி பெற சொல்லுங்க. பர்சன்டேஜ் கூட வராதுங்க. திமுக ஒழிஞ்சு போயிட்டு. இப்போ இவ்வளவு குறைகள் சொல்றீங்க. மக்களவை தேர்தல் வந்துச்சுல்ல, ஆமா, அதுல 40க்கு 40 டீமே ஆப்போனன்ட் டீம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்பிட் பண்ணி போயிட்டாங்கல்ல. எல்லாமே பெரிய கட்சி எல்லாமே உடஞ்சு போயிட்டு எதுவுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம இங்க எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வரும். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி. ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதும் அவங்களும் 40 தான் அடிச்சாங்க. இவங்களும் இது வந்து பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது வேற யாருன்னா வந்தாலும் அவங்களும் அதான் பண்ணுவாங்க. அது இருக்கும்போது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. நிறைய பண்ணாங்க. எக்ஸாம்பிள் எதனா? நான் சொன்னது எக்ஸாம்பிள் இல்ல ப்ரோ, சொன்னதில்ல சொல்லாத நிறைய பண்ணாங்க. அந்த அம்மா உணவுன்னு ஒன்று வச்சாங்க, எவ்வளவு பெட்டர் எல்லாருக்குமே. இப்போ அது எல்லாமே க்ளோஸ் பண்ண கஷ்டம் இல்ல. இது எல்லாம் நீங்க என்ன பண்ண, வேற பேர் வச்சு கூட மெயின்டைன் பண்ணலாம். சரி, அம்மா பேர் புரியலையா, வேற கலைஞர் பேர்னு வச்சு கூட மெயின்டைன் பண்ணலாம். அது பண்ணாதான் இருக்காது. அவர் தானே சொல்ற எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறீங்க. யாரு கூப்பிடுறது? இல்லையா? என்ன ஒரு அதுக்குன்னு அந்த உள்ள இருந்து வரணும் ஒரு ஈர்ப்பு. இப்ப அம்மான்னு சொன்னா எப்படி இருக்குது? ஒரு கெத்தா இருக்கும். அது வரணும். அது வந்து சொல்லி அவ்வளோ தானா வரணும். ஆமா, நிறைய பண்ணிட்டாங்க. சிட்டில இருக்கவங்களுக்கு லேப்டாப்லாம் நார்மலான விஷயம். ஆமா, வில்லேஜ் சொல்லுவாங்க, அங்க இருக்க குழந்தைங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆமா ஆமா, பாத்துக்க மாட்டாங்க. அதை வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுதான் ப்ரோ, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதான் மக்களுக்கு வந்து டெவலப் ஆகக்கூடாது, பசங்க வந்து டெவலப் ஆகக்கூடாது. அதெல்லாம் கொடுத்தா டெவலப் ஆகிடுவாங்க. என்னன்றீங்க? லேப்டாப் ஊருக்குள்ள பசங்களாம் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்றது? போன்ல தான் பார்க்கணும், போன்ல தான் இது பண்ணணும். அது போல போயிட்டு இருக்கு. 4 ஆண்டு ஆட்சிகள்ல சாதனைன்றதே ஒண்ணும் இல்லைன்றீங்களா? சாதனை இல்லை சார். சாதனை என்ன பண்ணாங்க அவங்க? என்ன ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க? எதுவுமே இல்லைல்ல, அப்படியே தான் இருக்கு. என்ன மாற்றம் வந்தது? மாற்றம் எதுவுமே இல்லையே சார். ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய திட்டம். ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க சார். ஃப்ரீ பஸ் ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் டிக்கெட் விலையை ஏற்றுறாங்க.
அவ்வளோதான். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லா ஒயின் ஷாப்லேயும் சரக்கு போகுது, எல்லா கார்னர்லையும் போலீஸ் நிற்கிறாங்க. அதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த இடத்துல 2000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அவ்வளோதான். நம்மளோட காசை ரொட்டேஷன் பண்ணி தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. சார் இது நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒயின் ஷாப்ல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நின்னுக்கிறீங்க, குடிக்க வைக்கிறீங்க, ஃபைன் போட்டு. அதுதான் சார் நடக்குது. நீங்கள் என் கூட வாங்க. அதெல்லாம் பிளாக்ல எவ்வளோ போகுது? காலையில் 12 மணிக்கு தான் ஷாப்பு. ஆனால் இங்கே 8 மணிக்கெலாம் பார்த்தா குடிச்சிட்டு நின்றுப்பானுங்க நம்மளுங்க. எதனால குடிக்கிறாங்க? இங்கே பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியாதா அவங்களுக்கு? ஏன் அதை போய் போலீஸ் குடிக்க முடியாதா? குடிக்கலாம்ல. அதுதான் மாற்றம். 2026 திமுக இருக்குமா இருக்காதா? திமுக எப்பவுமே இருக்குங்க. ஊழல் பண்றதுக்கு ஆள் வேணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இருக்கட்டும். அவங்க இருக்கணும். அவங்க இருந்தாதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா எவன்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அப்பதான் ரீசெண்டாக பார்த்தா லண்டனா எங்கேயோ போனார்ல, அவரு இவ்வளவு பிசினஸ் கொண்டு வந்தாருன்னு சொன்னார்ல. எங்க கொண்டு வந்தாரு? அதோட பேலன்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, நான் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மாலான் முடிஞ்சிச்சுங்களா? ஆமா சார், முடிய போகுது சார். அதுக்காக நாங்க ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில தெரியப்படுத்துறதுக்காக கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு செயல்பாடு எப்படி சார் இருக்கு? கேவலமா இருக்கு சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன சொல்றது? அதோட கேவலமா இருக்கு. எதை சொல்றது சார்? எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. எதை ஒண்ணு சொல்லுங்க நீங்க. அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதான் சார், எதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். ஒரு திட்டம் நல்லா நான் கேட்கவே இல்லைங்களா. 1000 ரூபாய் ஒரு மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய்ங்க. நான் வாரம் சாப்பிட்றேங்க. அது எதுக்கு 1000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும்? அவங்க ஃப்ரீயே வேணாம். நான் கேட்கவே இல்லை எதுவுமே. ஃப்ரீ எதுவுமே கேட்கவே இல்லை பாஸ். ஃப்ரீ எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்க சொன்னதை செஞ்சா போ. வேணாம், 30% செஞ்சா போதும். இந்த 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் தலை நிமிர்ந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. எந்த பெண்களும் சொல்லு, எந்த பெண்களும் 1000 ரூபாய் தலைன்னு சொல்லு. ஒரு மட்டன் 1000 ரூபாய் கிலோ யோசிச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. வேணாம், ஃப்ரீ வேணாம். அது வேலை கொடுத்தா போதுமா உங்களுக்கு? எதுக்கு அவங்க மட்டன் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும்? வேலை கொடுத்தா போதும். 1000 ரூபாய் கேட்கவே இல்லையே. பஸ் ஃப்ரீ கேட்கவே. யாரு கேட்டாங்க? கேட்டது கொடுக்கலையே சார். ஒயின் ஷாப்பை மூடும் சார், போதும். ஏன் சார்? ஏன் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாலும் டெய்லி சம்பளமே ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அவங்க ஒயின் ஷாப்ல 900 ரூபாய் செலவு பண்றான். ஒரு நாளைக்கு 10 பேர் சாப்பிட்றாங்க. அது 3 நாளே போதும். ஒயின் ஷாப் மூடுவோம். அட்லீஸ்ட் பாராவது க்ளோஸ் பண்ணா போதும் சார். பார் க்ளோஸ் பண்ணா 24 ஹவர்ஸ் ஓடுது பார்த்தீங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணா போதும். கண்டிப்பா ஓடுது. ஓடு சார், 24 ஹவர்ஸ் ஓடுது சார். எல்லா இடத்துலயும் ஓடுச்சு. எங்க ஓடல? லாஸ்ட் டே கூட பாலிமர் நியூஸ் பாத்தீங்களா? அதோட 24 ஹவர்ஸ் ஓடிச்சா? நந்தனம் ஓடு, சிஎன்எல் ஓடிச்சா? ஓடின்னு தான் இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா சார்? தெரியாம எப்படி சார் இருக்கும்? தெரியும். சரி, மக்கள் சாப்பிட்டோன்னு இருக்காங்களோ. ஏன் சார் இந்த ஆட்சியில் நிறைய குறைகள் இருக்கு? ஆட்சி இருக்காமே தெரியல சார். கவர்மெண்ட் நடக்கிறாமே தெரியல. கவர்மெண்ட் இருக்காமே தெரியல. மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கீங்க, தமிழக மக்கள் எல்லாம் மனநிறைவோட இருக்கீங்க. திமுக நபர்கள் சொல்லி எங்க சொன்னாங்க சார்? சொல்லிட்டு அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசுறாங்களா? அவங்க நீ கேட்டா பதில் சொல்லுவாங்களா? ஒரு 4 கேள்வி கேட்கணும் என்ன கேட்பீங்க? இல்ல அவங்க செழிப்பா இருக்குன்றாங்க, அவங்கள பத்தி கேட்கணும் என்ன கேட்பீங்க? பொய் சொல்றாங்க சார், அவ்வளவுதான். ஹோட்டல்ல பொய் சொல்றாங்க, நம்மள ஏமாத்துறாங்க. நம்ம உன்னை ஏமாந்துட்டே இருக்கணும். பொய் சொல்லி தான் ஓட்டு வாங்கிட்டாங்கன்றீங்களா? ஓட்டு மக்கள் போட்டாங்க, அது எப்படி போட்டாங்க தெரியாது. பொய் சொல்றாங்க, எதுவுமே செய்யல சார். சும்மா இல்ல சார், அவங்க கோரிக்கைகள் நிறைய கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் டைம்ல. ஒழிப்பா அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே சார். நீட்டெல்லாம் பொறுமையா ஒழிங்க. அதெல்லாம் வந்து செகண்டரி. முதல்ல சாப்பிட்றது வழி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதுவே பண்ண முடியல. ஒயின் ஷாப் ஒழிச்சாலும் டெய்லி ஒரு கொரோனா டைம்ல ஒயின் ஷாப்பே இல்லை. எல்லாம் செழிப்பா இருந்தோமா? உண்மையா பொய்யா? அப்ப அதே மாதிரி பண்ணிட்டு போகணும். செத்துருவங்க யாருமே நல்லா தான் இருக்காங்க. ஒயின் ஷாப் ஒழிச்சா போதும் சார். நம்ம நாடு நடக்கிறதே 4 வச்சுதான். பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இவங்க எல்லாமே ஒயின் ஷாப்ல தான். ஒரு ரியல் எஸ்டேட் நல்லா இருந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லா இருந்தா கவர்மெண்ட் நல்லா இருக்கும். சிம்பிள் மேட். இது 5 வச்சு தான் பேஸ். இவங்க எல்லாமே நல்லா இருந்தாங்களா? மளிகை இது என்னது ஓடல் நல்லா இருக்கும், துணிக்கடை நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இது எல்லாமே ஒயின் ஷாப்ல தான் போகுது. நாளை 1000 ரூபாய் சம்பளம் இருக்கு. அவர் 900 ரூபாய் சாப்பிடுவார் ஒயின் ஷாப்ல. 300 ரூபாய் வீட்டுல கொடுத்தா 10 சண்டை வரும், சச்ச வரும், பிரச்சனை வரும். அப்படி தான் நல்ல சரக்கு கூட கிடைக்கலையே. பாவம். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமா சார்? எல்லாம் உண்மை உங்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் சார் எல்லாமே அனுப்புறாங்களா சார்? எல்லாமே போட்டோ எங்க வாங்குறாரு காட்டுங்கன்றாரு. அதை காட்டினாங்க சார். நிறைய பேர் செந்தில் பாலாஜி தான் காட்டினாங்க. நிறைய பேர் காட்டினாங்க. எங்க வாங்குறாங்க, எங்க போறாங்க காட்டி தான் அது நம்ம தலை வரும். நிறைய இருக்கு. ஏன் திருந்த மாட்டேன் கேட்டது. நீங்க சொன்ன 40 கூட ஜெயிச்சாங்களா? அதை கூட தத்துடலாம். பட் பண்ணல. அதை பண்ணியிருந்தாலும் எதிர்கட்சி யாராவது உட்காந்தாலும் ஒரு கேள்வி கேட்க ஒரு கேள்வி கேட்க ஆள் இல்லை சார். அதுதான் ஒயின் ஷாப். நம்ம தான் மெயின் இது பண்றாங்களே. அதில் முடிஞ்சிச்சு. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல வெல்லுவோம்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயிப்பாங்க சார், கண்டிப்பா ஜெயிப்பாங்க. வேற நம்ம ஆளுக்கு ஜெயிச்சானே ஆகணும். நம்ம ஒரு ஆளுக்கு ஜெயிச்சானே ஆகணும். சட்டசபையில சிஎம் இருக்கும்போது தானே இது 40 ஜெயிச்சாங்க. அப்போ இது ஜெயிப்பாங்க கண்டிப்பா. 230 ஜெயிப்பாங்க சார். 100 மார்க்குக்கு வந்து நான் திமுக ஆட்சிக்கு நான் இவ்வளவு மார்க் கொடுப்பேன். நான் ஐடியா இல்லை சார். ஒரு 10 கொடுப்பேன் சார். 10 கூட ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் கொடுக்க முடியாது சார். என்னத்துக்கு கொடுக்கணும்? காரணம் ஒரு காரணம் இல்லை. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே சரியாது சார். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா இருக்கு சார். எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே பாக்குறாங்க. என்ன பண்ண யாரு கேள்வி கேட்கறது? இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி பண்றாருன்னா, ஒருத்தவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டுதான் அவங்க பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ணது கிடையாது டிஎம்கே பொறுத்தவரை. அவருக்கு வந்து எப்படின்னா, அவர் வந்து அவங்களோட ஆட்சி வந்து பிரம்மாண்டமா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. பட் மக்களுக்கு, பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. உமன் சேஃப்டி கிடையாது. ஸோ அதை தான் விஜய் சொன்னார்.
உமன் சேஃப்டி இல்லை. இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து உமன் சேஃப்டி தான் மெயின். எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி கேசஸ் நடக்குது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ தான் அவங்க வந்து பாதுகாப்பு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது முன்னாடியே பண்ணியிருந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை. ஸோ என்னோட கருத்து அதுதான். ஸோ டிஎம்கே ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ஸோ மோர் தென் அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க. ஸோ அவங்க இன்னுமே அவங்க மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி எனக்கு தெரியுது. இத்தனை வருஷம் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி